ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடுமையான காலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து நல்ல தூக்கத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, இந்த காலை வேளையிலே உங்களுடைய தியானத்தில் எங்களை கர்த்தாவை கலந்து கொள்ள வைத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, வேத பாடமாக ஆண்டவரை சங்கீதம் 70 வாசித்து அதில் இருக்கிற மறைவான காரியங்களை அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக கிருபை செய்யும். இதிலிருந்து ஆண்டவரை ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டவரை நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. தாவீது ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஆண்டவரை ஒரு ஜெப விண்ணப்பங்களையும் ஒரு வேண்டுதல்களையும் செய்வது அவருக்காக அல்ல ஆண்டவரே, அது எங்களுக்காக என்று நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே இந்த சங்கீதம் மூலமாக ஆவியானவர் எங்களோடும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்பட்டு அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக பெறுவச்சோம். நீர் ஒருவரே உன்னதமான தேவன் என்பதை அறிந்து இந்த உலகத்தில் கர்த்தாவை நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். இனி நாங்கள் ஆண்டவரை உமக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதன்படி நடந்து உமக்காக வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையான காலை வேளையிலே இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 70 அதிகாரத்திலே 70ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 5 வசனங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த 70வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நினைப்பூட்டுதலுக்காக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த தலைப்பிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நினைப்பூட்டுதலாக, நினைப்பூட்டுகிறது என்பது அவர் அதை நினைவுபடுத்துவது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால நினைப்பூட்டுதல் என்பது இதற்கு முன்பாகவே இந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் தாவீது மூலமாக தாவீதுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அதற்காகத்தான் மறுபடியும் அதை நினைப்பூட்டுதலுக்காக இந்த சங்கீதத்தை மறுபடியும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் விண்ணப்பங்களையும் காரியங்களையும் குறித்து அவர் வாசித்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 40ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 17 வசனங்களை பார்க்கும் பொழுது இதே சத்தியத்தை இதற்கு முன்பாக தாவீது இதை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார். 40ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வசனங்களை பார்க்கும்போது சேம் இதே மறுபடியும் அவருடைய சமூகத்திலே நாம் வருவதற்காகவே 70வது சங்கீதத்தை தன் வாழ்க்கையிலே தேவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து வேண்டுதல் வைத்து ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சங்கீதத்தை மறுபடியும் தேவனுக்காக பாடி ஒப்புவிக்கப்படுகிறது. ஆகையினால இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது 5 வசனங்களிலே 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது காரியத்தை பார்க்கும் பொழுது 1வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு இருக்கிற சஞ்சலங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்களின் நிமித்தமாக அவனுக்காக ஜெபம் விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்திலே வைக்கிறதை பார்க்க முடியும். 1வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் தாவீது தனக்காக விடுதலை வேணும், தனக்காக பிரச்சனைகள் மாற வேண்டும், தனக்கு அநேக பாடுகள் இருக்கிறது, அவற்றிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 1வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே என்னை விடுவியும். அதாவது தன்னை குறித்து, தன்னை தேவனிடத்திலிருந்து விடுவிப்பதற்காக அல்ல, தன்னை எதிராளிகளிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். தாவீது தன்னை விடுவிக்க ஜெபித்த ஜெபம்தான் 1வது வசனமும் 5வது வசனமும். அடுத்தது பார்க்கும் பொழுது 2வது வசனத்தையும் 3வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது எதிராளிகளுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும், அவனை
வகை தேடுகிற எதிராளிகளுக்கு தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே அவன் முறையிடுகிறதை பார்க்க முடியும். 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும். 3வது காரியம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாய் நாம் வாழ முடியும் என்பதை குறித்து 3 காரியங்களை குறித்து இந்த வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது, தாவீது தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். தாவீது தன் எதிராளிகளுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தாவீதை ஜெபிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை ஜெபிக்கிறான். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர், கர்த்தாவே தாமதாதேயும் என்று விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்திலே தாவீது வைக்கிறதை பார்க்க முடியும். இந்த காரியங்களை தாவீது அநேக இடங்களிலே நீரே நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் துருகம், நீரே என் தேவன், நீரே என்னை விடுவிக்கிறார் என்று நீரே 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 என்று சொல்லும் பொழுது தேவனை தவிர அவன் பார்வைக்கு யாருமே இல்லை என்பதை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வேதாகமத்திலே பார்க்க முடியும். மோசையை பார்க்க முடியும், ஆபிரகாமை பார்க்க முடியும், ஈசாக்கை பார்க்க முடியும், பவுலை பார்க்க முடியும், சிலாவை பார்க்க முடியும், பேதுருவை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே பார்க்கும் பொழுது அவரை காட்டிலும் தாவீது விசேஷமான குணமுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டதை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். ஏனென்றால் அவனுக்கு அதிகாரங்கள் இருந்தது, ராஜாவா இருந்தான். ஆனா அவனுக்கு சஞ்சலப்பு, தவிர்ப்பு, வேதனை, கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருக்கும் போதெல்லாம் அவன் தேவனை முதலாக அவன் வைப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தரை எனக்கு நான் முன்பாக வைக்கிறபடியினால், அவர் என்னுடைய வலது பாரஸ்தில இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் அந்த அளவு அவன் திட நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆகையினாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே தேவனுடைய சமூகத்திலே அவன் வைக்கிற ஒரே காரியம், தேவனே என்னை விடுவியும். அவனுக்கு அப்படிப்பட்ட என்ன பிரச்சனை? 2 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அப்சலோம் தன் சொந்த குமாரனாகிய அப்சலோம் தாவீதை பழிவாங்குவதற்காக அவன் பழிவாங்குகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அவன் அப்சலோம் தன் சொந்த குமாரன். சவுல் கூட அடுத்த ஒரு மனுஷனாய் காணப்படும். சவுல் மூலமாக கூட தாவீதுக்கு பிரச்சனைகள் வந்தது. அவன் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு தன்னை அவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஓடினான். சொந்த குமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது தாவீது சொந்த அப்சலோமை அவனுக்கு பயந்து அநேக இடங்களில் அவன் ஓடி திரிகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்சலோம் செய்த காரியங்கள் தன் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் தன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாகவும், ராஜாவா இருக்கும் பொழுது தன் மகனே எதிராளியாக வரும் பொழுது அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பிக்கிறதை இந்த முதல் வசனத்திலே பார்க்க முடியும். தன் மறுமனையாட்டிகளே அவன் பாவங்களை செய்கிறதை காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு இறங்குகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எனக்கு சகாயம் என்றால் நான் எந்த ஒரு மனுஷனிடத்தில் நான் போக மாட்டேன். நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு அடைக்கலம், நீரே என்னை விடுவிக்கிற தேவன், நீரே எனக்கு தீவிரமாய் வந்து சகாயம் பண்ணுகிறவர் என்று அவன் இருதயத்திலே ஒரு வாஞ்சை இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாஞ்சை தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு இருக்கிறதா? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விடுதலை செய்ய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்திலே கடைசி 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும்,
நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமானவர் கர்த்தாவே தாமதையாதேயும் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த அருமையான வேளையிலே தாமதம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் ஒரு காரியம் இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பெற்று உடனே பெற வேண்டும் என்று நாம் ஆவலோடு இருப்போம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தாமதம் இருப்பதற்கு அநேக ஆசீர்வாதங்களை நாம் பார்த்திருக்க முடியும். தாமதம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஏனென்றால் பேதுரு புஸ்தகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுடைய வருகை தாமதம் இருப்பதற்கு காரணம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் சத்தியம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லாதபடி அவருடைய வருகை தாமதமாய் இருக்கிறது. ஏனென்றால் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. தேவனுடைய சத்தியம் எனக்கு தெரியவில்லை என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்பதற்காகவே தேவன் தாமதிக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாமதத்திற்கு காரணம் என்னவென்றால் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த தாமதத்தின் மூலமாக ஆண்டவர் எத்தனை காரியங்களை செய்ய நமக்கு வகையா இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தாமதம் இருந்தது. ஏனென்றால் தாமதம் என்பது ஆசீர்வாதத்திற்கு ஒரு படியாக காணப்படுகிறது. தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு 75 வயது 80 வயதிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும், தேவனுடைய காரியத்திலே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே 99 வயதிலே ஒரு குமாரனை பெறுகிறான். அந்த சூழ்நிலை என்னவென்றால் தன் சரீரங்கள் பிள்ளை பெறுவதற்கு தகுதியில்லாத ஒரு சரீரமாய் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்குத்தான் காலதாமதமானது. அதே போல இந்த நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் காலம் தாமதமாகி கொண்டிருக்கலாம். அந்த தாவீது ஜெபிக்கிற வேளையில பார்க்கும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் என்று அவன் சீக்கிரமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவன் கெஞ்சுகிறான். ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனை சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் தாமதம் என்று சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தாமதிப்பதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய வல்லமை மகிமைப்படுவதற்காக. தேவன் நானே தேவன் என்பதற்கு சாட்சியாக விளங்கக்கூடிய சாட்சிகளை கொடுப்பதற்காக இந்த இடத்திலே பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருவதற்கு அத்தனை வருஷங்கள் ஆனது. அதற்கு காரணம் என்னவென்றால் அங்கிருந்து வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரமாக வந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட தாவீதுக்கு நேர்ந்தது போல இப்பொழுதும் நமக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தாமதத்திற்காக நாம் வேதனைப்படக்கூடாது என்று தாவீது இந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். கானா ஒரு கல்யாணத்திலே தாமதம் இருந்தது. 38 வருஷமாய் எந்திரிக்க முடியாத சப்பானியாரன் பெதஸ்தா குளத்தில் அவன் சுகம் பெறுவதற்கு 38 வருஷங்கள் ஆனது. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அவன் பெறுவதற்கு காரியங்கள் எடுத்து இப்படி ஒவ்வொரு காரியமும் தாமதத்திற்கு காரணமாய் இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில ஒரு வெற்றியும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் வசனம் 2:3 நாம் இப்பொழுது நான் வாசிக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்டத்தினால் பின்னிட்டு போவார்களாக என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய காரியத்திலே பார்க்கும் பொழுது அவருக்கு எதிராளிகள் இருப்பதை குறித்து அவன் அந்த எதிராளிகளை குறித்து அவன் வேதனைப்படுகிற காரியம் என்னவென்றால் வெட்கி நாணுவார்களாக, பின்னிட்டு போவார்களாக. ஆஹா என்பவர்கள் என் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களா என்று வேதனையோடு தேவனுடைய சமூகத்திலே அவன் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடியும்.
வெட்கி பின்னிட்டு லட்சிய அடைவார்கள் என்று என்ற வசனத்திலே பார்க்கும்போது தேவனுடைய காரியத்திலே எதிராளிகளை குறித்து அவன் ஒரு வேதனையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்க முடியும். எந்த மனுஷனும் தேவனால் உருவாக்கப்பட்டவன், ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற பின்னான சத்துருக்களின் காரியங்கள் மாத்திரமே அவனிடத்திலே வெளிப்படுகிறது. இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் உருவாக்கிறது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். பிசாசு அவனுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த மனுஷன் மூலமாக வெளிப்படும் பொழுது அவர்களை குறித்துத்தான் தாவீது வேதனைப்படுகிறார். என் பிராணனை வாங்க தேடுகிற மனுஷனுடைய இருதயங்கள் எல்லாமே நானும் அடைய வேண்டும். எனக்கு தீங்கு செய்கிற மனுஷனுடைய காரியங்கள் எல்லாரும் அவர்கள் பின்னிட்டு போக வேண்டும் என்று அவன் வேதனையோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதை பார்க்கலாம். தன் எதிராளிகளுக்காக அவர்களுடைய காரியங்களுக்காக அவன் தீர்ப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கு விடுதலை, அவர்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் மாறுவதற்கு அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த 2 வசனங்களின் மூலமாக அவன் வேண்டுதலை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான இந்த வேலையிலே இதே போல சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் எதிராளியாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு விரோதம் செய்கிற எண்ணங்கள் உடைய மனுஷனாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தாவீது நமக்காக ஜெயிப்பிக்கிற ஜெபம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுக்கப்படுவான், நொறுங்குண்டப்படுவான் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பேசுகிறவன் எல்லாம் நொறுங்கி போவார்கள் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது கண்மலையாகிய தேவன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். என் பிள்ளைகள் மேல் மோதுகிறவன் எல்லாரும் நொறுங்கி போவார்கள் என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தாவீது பிரச்சனையோடு இருக்கும்போது அவருடைய எதிராளிகள் எல்லாம் அவர்களை அநேக வேதனைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாம் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும் என்று என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணம் அடைய வேண்டும். எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைய வேண்டும் என்று அவன் வேதனையோடு ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். தர்மையான வேலையில அவனுக்காக ஜெபிக்கிறான். எதிராளிகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறான். இப்படிப்பட்ட ஜெபங்களை மறுபடியும் நினைப்பூட்டுதலுக்காக அவன் செய்வதற்கு காரணம் என்றால், இதை நாமும் அந்த காரியத்திலே நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகள் இருக்கும். நாம் ஜெபித்திருப்போம். மறுபடியும் அந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு காரியம் வருகிறது என்றால் இது முன்பாகவே நடந்திருக்கிற காரியமா இருக்கிறது. அடுத்தது 3வது காரியத்தை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பதிலளிக்கும்படியாக தாவீது செய்த ஜெபத்தினுடைய பதில் பலன் என்ன என்பதை 5வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். 5வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், 4வது வசனம், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மையான வேலைகளை பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்கள் யாவராக இருந்தாலும் அவர்கள் இருப்பதற்கு காரியம் என்னவென்றால் சந்தோஷம், ரட்சிப்பு, மகிமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கடைசியாக தாவீது இந்த விண்ணப்ப ஜெபத்திலே அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். முதல் ஜெபத்திலே பார்க்கும்போது தன்னை விடுவிக்க வேண்டும், எனக்கு சகாயம் செய்ய வேண்டும், என் பிரச்சனைகள் மாற வேண்டும், என் சிறுமையில் இருந்தும் எளிமையில் இருந்தும் நான் வெளியே வர வேண்டும், என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், எனக்கு துணை செய்கிறவர் நீர் மாத்திரம் என்று தேவனை அவன் உயர்த்தி வைத்து அவன் பெற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். 2வதாக அவன் எதிராளிகளுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். 3வது காரியத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமான காரியங்களை குறித்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். உம்மை தேடுகிற யாவருக்கும் உம்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
அருமையான இந்த வேலையிலே சங்கீதத்திலே பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறான் 34:10 சொல்கிறான், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. அருமையான வேளையிலே தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். அநேக ராஜாக்கள் இந்த இஸ்ரவேல் யூதா கோத்திரத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் யூதா தேசத்திலும் இருந்தார்கள். அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். நாம் வேதத்திலே பார்த்தோமானால் இஸ்ரேல் ராஜ்யத்திலே 20 ராஜாக்களும் யூதா ராஜ்யத்திலே 19 ராஜாக்களும் 39 ராஜாக்கள் இருந்ததாக எனக்கு தெரிந்தவர்களே இருக்கிறது. இந்த ராஜாக்களிலே சாலமோன் இருந்தார், சவுல் ராஜா இருந்தார், எசேக்கியா ராஜா, இன்னும் அநேக ராஜாக்கள் இருந்தார். ஆனாலும் அந்த ராஜாக்கள் அன்று எல்லாருமே ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மற்ற உதவிகளை மற்ற ராஜாக்களிடத்திலே அவர் அணுகி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது, நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நீரே என் தேவன், நீரே என் கோட்டை, நீரே என் சகாயர் என்று அவன் தேவனையே நம்பியிருக்கிற விசேஷ குணமுள்ளவனாய் இருந்தான் என்பதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆகையினால் தான் தேவன் அவனை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய காரியங்களை, கட்டளைகளை கை கொண்டு தேவனாக கர்த்தர் தாவீது சொன்ன ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாப்பதற்கு இது ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினாலே தேவனை தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். நீரே என் தேவன், உன்னை விட்ட எனக்கு யாருமே இல்லை என்று 100% அவரை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். ஆனால் வேதம் சொல்லப்படுகிற மனுஷனுடைய தயவும் காணப்படுகிறது என்று இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே அவர் சொல்லுகிறார், ஞானத்திலும் அறிவிலும் இருந்தாலும் மனுஷ தயவும் வேண்டும் என்றார். ஆனால் தாவீது மனுஷனை நம்பியதே வேதத்திலே சொல்லப்படுகிறது. மனுஷனையே நம்பவில்லை. நீரே என் தேவன் என்று அவன் 100% தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் தேவனை தேட வேண்டும், தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் கை கொண்டு நம் வாழ்க்கையில நடக்கும் பொழுது நாம் மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது நிலைத்திருக்க உதவியாய் காணப்படுகிறது. ஏனென்றால் உத்தம மார்க்கத்தார் தேவனுடைய சமூகத்திலே அவர் படையை போல உயர்ந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த அருமையான வேலையில சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது நம்மை புகழும் போது நாம் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், என் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் செய்கின்ற காரியங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்பொழுது அவர்கள் நம்மை குறித்து பெருமையாக பேசுவார்கள். ஆனால் மகிமைப்படக்கூடிய ஒருவர் தேவன் ஒருவரை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் அலுவலகத்திலே வெற்றிகளை பெற முடியும், நாம் ஊழியக்காரர் இருக்கிற அநேக இடத்தில் அற்புதங்களை செய்ய முடியும். எல்லாம் தேவனுடைய மகிமையினாலே வந்தது என்பதை நாம் தேவனை புகழ்ந்து பேச வேண்டும். தேவனை புகழ்ந்து நாம் தேவனை குறித்து மகிமைப்பட வேண்டும் என்று அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று வேதத்திலே பார்க்கிறோம். எதை செய்தாலும் எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கே என்று தாவீது சொன்னது போல நாமும் சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகையினால் இந்த அருமையான வேலையிலும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சத்தியம் என்னவென்றால், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரையும். நான் இப்படி செய்தேனானால் நான் சந்தோஷத்திலே மகிழ்ந்திருப்பேன்,